சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக தவறான தகவலை பரப்பிய ராகுல் காந்தி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் உரையாற்றிய ராகுல் காந்தி, இந்தியாவை விட வங்கதேசம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் அதிக நன்மை பெற்றிருப்பதாக கூறியிருந்த நிலையில் அதனை மறுத்து மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், வங்கதேசத்தைப் போலவே அமெரிக்காவிலிருந்து மூலப்பொருள் வாங்கி தயாரிப்பு செய்து ஏற்றுமதி செய்தால் இந்தியாவிற்கும் பூஜ்ய பரஸ்பர வரி சலுகை கிடைக்கும் என்று விளக்கினார். அதோடு தற்போது ரூபாய் 5 லட்சம் கோடி மதிப்பிலான ஏற்றுமதி எதிர்காலத்தில் ரூபாய் 10 லட்சம் கோடியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்திய விவசாய உற்பத்திகளில் சுமார் 90 முதல் 95% வரை அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் வரம்புக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல், இந்தியாவில் தற்போது இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்கள் மட்டுமே திட்டமிட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் அமெரிக்காவுக்கு திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் உறுதியளித்தார். காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல், கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுவதாகவும் பிரதமர் மோடி தலைமையில் விவசாயிகளின் வருமானம் உயர்ந்து வருவதை அவர்களால் ஏற்க முடியவில்லை என்றும் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.